ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். குரூப் 1 எக்ஸாம் நம்மளுக்கு இன்னும் 1 வீக்கு தான் இருக்குது. இதில் நீங்கள் புதுசாக ஒன்றும் படித்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் வரும். கண்டிப்பாக நினச்சிட்டு போங்க. அதே மாதிரி முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம போயிடாதீங்க. அதையும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி 2019 நடந்த குரூப் 1 எக்ஸாமோட பாலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. எந்த விதி அப்படின்னா 29(1). இந்த விதிப்படி தான் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th பாலிட்டி புக்கில் பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின் அதனால் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிவிட்டு போங்க. இது 11th பாலிட்டி புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எது சட்டத்தின் கட்சி கிடையாது, எது சட்டத்தோட கட்சி கிடையாது அப்படின்னா நீதி சமத்துவம். நீதி சமத்துவம் தான் சட்டத்தின் கட்சி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையின் பரிந்துரைக்கப்பட்டது எத்தனாவது முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது முறை அப்படின்னா 3 அடுக்கு முறை. 3 அடுக்கு முறைப்படி தான் அந்த அறிக்கை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன். அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கார். மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ், ஆர் வெங்கட்ராமன். அதே மாதிரி புக்கு எழுதினவங்க, புக் ஆத்தர் நேம் இதெல்லாம் நம்ம நல்லாவே நோட் பண்ணிட்டு போகணும். அதனால் அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? எந்த சட்ட உறுப்பு அப்படின்னா 50வது சட்ட உறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெகத்சிங் அஸ் ஹரியானா மாநில அரசு வெளியிலிருந்து ஆதரவு தருதல் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதோட தொடர்புடையனா வழக்கு உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ எம்பிஎஸ் அவங்களோட தான் தொடர்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டசரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பணி என்ன அப்படின்னா 344. இது என்னன்னா ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது, ஆங்கிலம் பயன்படுத்துவதை குறைச்சிக்கிறது. இதுதான் அதோட பணி. சட்டசரத்து 344வது விதி. சரிங்களா. அடுத்து இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியாகும். யார் வழியாக இந்த கட்டுப்பாட்டை செலுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இது செயல்படுது. நெக்ஸ்ட்டு 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. இதை கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தலைவர்களுள் இலாகா இல்லாத மத்திய அமைச்சராகிற யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா என் கோபாலசாமி ஐயங்கார். அவர் தான் இலாகா இல்லாத மத்திய அமைச்சர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மதச்சார்பற்ற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது? அது ஃபஜர் அலி, பனிகர் குழு, குன்ஸ்ரு குழு. இதுதான் மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழுக்கள். நெக்ஸ்ட் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி. இது எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ் தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அடிப்படை கடமை குறித்து வரும் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அந்த அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதான் அதோட அடிப்படை கடமைகள். நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு அந்த நாடாளுமன்றத்தில் பிரதம அமைச்சராக இருந்திருக்காரு. அதாவது எந்த ஒரு தேர்தலுமே இல்லாமல் அவர் நம்பிக்கையின் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறாதவர் யார் அப்படின்னா பட்டாபி சித்தாராமையா. அவர் தான் வரைவு குழுவில் உறுப்பினராகவே இல்லாதவர். நெக்ஸ்ட் இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? எந்த விதி அப்படின்னா 148. 148 தான் கரெக்ட் ஆன்சர். செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்ன அப்படின்னா விரைவாக நீதி வழங்குவது.
அதான் வந்து அதோட உள்ளடக்கம். அடுத்து வந்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக எவை சரியல்ல. இது வந்து சட்ட மேலவை வந்து நீக்க முடியாது. நாடாளுமன்றம் வந்து சட்ட மேலவை வந்து நீக்க முடியாது. அடுத்து வந்து செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது அப்படின்னா வந்து இந்திரா சஹானியாஸ் இந்திய யூனியன். அந்த வழக்கில் தான் வந்து இதை வந்து செழுமை அடுக்கினர் கருத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் படேல். இவர் தான் வந்து அந்த கமிட்டியோட தலைவராக வந்து இருந்திருக்காரு. இதுதான் வந்து 2019 கேட்ட பாலிட்டி கொஸ்டினை வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.